ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது போலவே தற்போது விடுமுறை அப்டேட்ஸ் வர தொடங்கிவிட்டதுப்பா. அந்த அடிப்படையில் தற்போது நமது புதுச்சேரி முதலமைச்சர் நமசிவாயம் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து விட்டார். அந்த அடிப்படையில் முதலில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மேலும் பல மாவட்டங்களுக்கு, அதாவது குறைந்தபட்சமே 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது நாளை வருவது உறுதி. அதெல்லாம் அந்த எந்த மாவட்டம் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம பசங்க கேட்டுட்டே இருக்கீங்க, இன்னும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டத்தில் வரவேலை எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டே உள்ளீர்கள். அதற்கான பதில் இந்த வீடியோவாக இருக்கும்போது இறுதி வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. தெளிவாக புட்டு வச்சுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறப்ப அப்போ தான் எனக்கு சந்தோஷம், பார்க்குற உங்களுக்கு சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நமது கடலூர், திருவண்ணாமலை, ஸோ இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனமழையானது தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டு வருகிறது. இதன் எதிரொலியாக தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நள்ளிரவு, அதாவது ஒரு 9 மணி, 10 மணி, 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மழைக்காலங்களில் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி நைட்ல அறிவிக்கல அப்படின்னா நாளை அதிகாலை, அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். போன வருடமே, அதாவது விடுமுறை ஏதாச்சும் அறிவிக்கிறீங்க அப்படின்னா 7 மணிக்குள் நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை அதிகாலை 5 மணிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடுமுறை அறிவிப்பானது வர தொடங்கிவிடும். தொடர்ச்சியாக விடுமுறை அறிவிப்பானது வர தொடங்கிவிடும். அதனால கவலையப்படாதீங்க பசங்களா. எல்லா மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 10லிருந்து 15 மாவட்டம் கிட்ட லீவ் கண்டிப்பாக வந்துடும். யாரும் கவலைப்படாதீங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, சந்தோஷமா இருங்க, லீவ் என்ஜாய் பண்ணுங்க. இந்நாளைக்கு ஒரு நாள் தான் லீவான்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியான விடுமுறை, அதாவது 24ஆம் தேதி வரை உங்களுக்கு விடுமுறை என்பது வருவது உறுதி. சரிங்களா? எந்த ஒரு மாற்று கருத்து தேவையில்லை. அதுவும் குறிப்பா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருங்கப்பா. கடலூர், மயிலாடுதுறை, அதன் பிறகு திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், முக்கியமாக நம்ம மத்திய வடகடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, ஸோ திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ஸோ இந்த மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மழையின் பாதிப்பானது அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னும் வரும் நேரங்களில் உங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வந்து கொண்டே இருக்க போகிறது. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. உங்க மாவட்டத்தில் தற்போது மழை இருக்கிறதா இல்லையா அப்படின்ற மட்டும் உங்க மாவட்டம் பேரை போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. இன்னொரு முக்கியமான மேட்டர், நான் அப்டேட்ஸ் வர தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்கேன். அதனால வீடியோ போட முடியாது. வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்க. அதோடு இல்லாமல் முக்கியமாக நம்ம பசங்க வந்து ப்ரோ மதுரையில், திண்டுக்கல்ல வருமா கேட்டிருக்கீங்க. ஸோ மதுரை, திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு, அதாவது ஒரு நைட் ஒரு 12 மணி 1 மணி மேலே தான் பார்த்தீங்கன்னா மழையின் அளவு வந்து அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மழையின் அளவை பொறுத்து உங்கள் மாவட்ட ஆட்சியர் நாளை காலை அறிவித்து விடுவார். ஸோ கவலையப்படாதீங்கப்பா. ஈரோடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான மழையானது விட்டு பொழிகிறது. ஸோ அதனால அங்கேயும் நீங்கள் விடுமுறை என்பது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். மழையின் அளவை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ச்சியாக அறிவிப்பார்கள். யாரும் கவலை கொள்ள வேண்டாம்ப்பா. அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. நாளை காலை சந்திக்கலாம். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.